ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம யாழு கேட்ட முட்டை குழம்பு வித் தோசை ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றலாம். சரியா? 3 ஸ்பூன் ஊற்றிட்டு, ஓகே, 3 ஸ்பூன் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டையை இப்படி உடச்சி இப்படி போட போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது, அதனால் நீங்கள் போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தெரியும், அந்த ஒரு வெடிக்கிற மாதிரி தெரியும். பட்டை போட்டதுக்கப்புறம் லவங்கம் போட்டுடலாம். ஓகேவா? பட்டை லவங்கம் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை தலையை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரமிளகா போட போகிறோம். ஏன் வரமிளகாவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இது சம்மர் டைம். ஸோ பச்சை மிளகா போட்டால் நமக்கு காரம் ஒத்துக்காது. ஸோ வரமிளகாவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, நல்லா இப்படி வணக்கி விட்டுக்கிறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஏன்னா இது சின்ன எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் தீஞ்சிடும் அதனால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தை அப்படியே தூக்கி போட போகிறோம். ஓகேவா? இந்த வெங்காயத்தை இப்படியே போட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை மறுபடியும் ஹைக்கு வச்சிடணும். நல்லா வணக்கி விடுவோம். ஹை வச்சுட்டோம், நல்லா வணக்கணும். என்னடா இவங்க ஃபோனை அடுப்பு பக்கமாக கொண்டு போகிறாங்களே, வெடிச்சிடாதான்னு எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு நாங்கள் யோசிக்காமல் இல்லை. இருந்தாலும் அடுப்பு ஹையில் வைக்கிறது சிம்மில் வைக்கிறது காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதுக்காக தான். சரியா? நாங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு தான் வீடியோ எடுக்கிறோம். இது வந்து ஒரு ஜாலியான வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் யூடியூப் சேனல். கமெண்ட் பேசுகிறது தான் யாழு. ஓகே, இப்போது என்னோட ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கும். நல்லா வதங்கணும். நல்லா டீப் ஃப்ரை ப்ரௌனிஷ் கலராக ஆகணும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு புது இனிஷியேட்டிவ் ட்ரை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். அதனால் ஒரு இது. ஓகேவா? இப்போ ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஓகேவா நல்லா வணக்கி விட போகிறோம். இப்போ நமக்கு தக்காளி கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளை போட போகிறோம். போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூளை போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடுறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கிளறி விட போகிறோம். கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கின வாட்டி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோன்னா அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு, இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு.
இதுக்கு நடுவில் அதை காட்டாத முட்டை எங்க முடிச்சு காட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வேகிறதுக்காக இது பண்ணிடும். பாஸ் பண்ண ஒரு நிமிஷம். இப்போ இது என்னடா திடீர்னு ஒரு மாவு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒன்றும் இல்லை, பொட்டுக்கடலை. நம்மளாம் வீட்டில் வந்து பொட்டுக்கடலை இருக்கும்ல, அதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெறும் பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நாம் ஒரு பவுடர் பேஸ்ட்டுக்கு கலந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து நம்ம எப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஏன் நீங்கள் தேங்காய் ஆட்டி ஊற்றலாம்ல அப்படின்னா, தேங்காய் ஆட்டி ஊற்றினா அது ரெகுலர் டேஸ்ட்டு தான். வெறும் பொட்டுக்கடலை மட்டும் அரைச்சி ஊற்றினா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா? எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். அந்த ஆங்கிள் சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், போக போக ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மசாலா மீன்ஸ் அந்த பொட்டுக்கல்ல பேஸ்ட்டு. ஓகேவா? அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். எப்போவுமே ஒரு சிலர் வந்து தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஆட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து அதோட தக்காளி ஆட் பண்ணி ஆட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து அதோட சோம்பு கசகசா சேர்த்து ஆட்டுவாங்க. நான் வந்து சிம்பிளாக ஈவினிங் ஒரு டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், வெறும் பொட்டுக்கல்லையை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்க போகிறோம். அது கொதிக்கிட்டோம். சிம்மில் இல்லை, ஹையில் கூட வச்சு கொதிக்க வைங்க. சரியா? கொதிக்க வைங்க. இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக வந்து ஒரு பேனில் 2 முட்டையை வறுத்துருக்கேன். சரியா? வெறும் பெப்பர் லைட்டாக உப்பு போட்டு வறுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த குழம்புல நம்ம போடும்போது ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணலாமா அந்த குழம்புல? பாருங்கள், ஆட் பண்ணிட்டேன், நல்லா கலக்கி விட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். வந்ததும் வெந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை முட்டையை வெந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே லைட்டாக இப்படி கீறி விட்டுக்க போகிறோம். சரியா? ஏன் இப்படி கீறி விட போகிறோன்னா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. கீறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும். ஓகேவா? அதனால் இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து ஒவ்வொரு முட்டையாக உள்ளே போட போகிறோம். 1 2 3 4 பவுண்ட்ரி போட்டுட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லோரும் மேட்ச் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிஎஸ்கே மேட்ச்சு. ஓகே, அதே மாதிரியே இந்த குழம்பு வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நாம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு போடவே மறந்துட்டோம். லைட்டாக உப்பை தூவிக்கலாம். சரியா? உப்பை தூவிட்டு இப்போ அப்படியே மலைச்சாரல் மாதிரி அந்த கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நான் ஒரு தோசையை ஊற்றிட்டு உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 மினிட்ஸ் கழித்து மீட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் தோசை சுட்டுட்டேன். முட்டை குழம்பு ரெடி. நம்மளோட டிஷ் இன்றைக்கி ஆளுக்கு 8 டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, பை பாய், குட் நைட். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக வந்து ஒரு பேனில் 2 முட்டையை வறுத்துருக்கேன். சரியா? வெறும் பெப்பர் லைட்டாக உப்பு போட்டு வறுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த குழம்புல நம்ம போடும்போது ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணலாமா அந்த குழம்புல? பாருங்கள், ஆட் பண்ணிட்டேன், நல்லா கலக்கி விட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். வந்ததும் வெந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை முட்டையை வெந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே லைட்டாக இப்படி கீறி விட்டுக்க போகிறோம். சரியா? ஏன் இப்படி கீறி விட போகிறோன்னா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. கீறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும். ஓகேவா? அதனால் இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து ஒவ்வொரு முட்டையாக உள்ளே போட போகிறோம். 1
2 3 4 பவுண்டரி போட்டுட்டோம். ஓகேவா? ஓகே. இப்போ எல்லோரும் மேட்ச் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிஎஸ்கே மேட்ச்சு. ஓகே, அதே மாதிரியே இந்த குழம்பு வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நாம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு போடவே மறந்துட்டோம். லைட்டாக உப்பை தூவிக்கலாம். சரியா? உப்பை தூவிட்டு இப்போ அப்படியே மலைச்சாரல் மாதிரி அந்த கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நான் ஒரு தோசையை ஊற்றிட்டு உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 மினிட்ஸ் கழித்து மீட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் தோசை சுட்டுட்டேன். முட்டை குழம்பு ரெடி. நம்மளோட டிஷ் இன்றைக்கி 7 கேட்ட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. பை பாய். குட் நைட்.